ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எவரிபடி. இன்றைக்கி நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் 4 சாப்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த 4 சாப்டரையும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 2 மார்க், ஒரு நாளைக்கு 3 மார்க், ஒரு நாளைக்கு 5 மார்க் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 to 4 சாப்டரில் என்னென்ன 2 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேங்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கொஷின் பேங்க் கோ த்ரூ பண்ணுவோம். அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் படிங்க, ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின். இதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து புக் பேக்கில் இல்லாமே இருக்கலாம். புக்குக்குள்ளேருந்து நிறைய இன்டீரியர் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ப்ளஸ் புக் பேக்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு விட்டுறாதீங்க, புக் பேக்கையும் சேர்த்து படிங்க. புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் கொடுக்காமே இருப்பேன், ஏன்னா அதெல்லாம் வந்து 5 மார்க்குக்கு உள்ளார வரும். 5 மார்க்கை படிச்சிங்கனாவே அந்த 2 மார்க்லாம் அட்டன் பண்ணிட முடியும். அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா 5 மார்க் படிக்கும்போது அதில் கேட்குற கொஷின்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் எழுதிட முடியும். அதனால் அந்த 5 மார்க்கில் உள்ளார இருக்கிற 2 மார்க்லாம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதை 5 மார்க் படிக்கும்போது படிச்சுக்குவீங்க. ஸோ மற்ற 2 மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், வாட் இஸ் a computer? What are the components of CPU? Differentiate primary and secondary memory. Differentiate input and output unit. What is plotter? Next, வாட் இஸ் பிரிண்டர், ரைட் இட்ஸ் டைப்ஸ். இந்த பிளாட்டர், பிரிண்டர் இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்காது, நீங்களா உள்ளேருந்து தான் கொடுத்துருக்கேன். அந்த 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்? வாட் இஸ் வார்ம் பூட்டிங்? வாட் இஸ் கோல்டு பூட்டிங்? இது எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து புக் பேக்கில் இருக்காது, உள்ளேருந்து தான் இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து கன்வெர்ட் 46 base 10 into பைனரி நம்பர். இந்த மாதிரி எந்த சம் வேணாலும் கேட்கலாம். அந்த 46 இல்லாமல் வேறு எந்த நம்பர் வேணாலும் கொடுத்து பைனரி நம்பராக சேஞ்ச் பண்ண சொல்லலாம். டெசிமல் நம்பர் கொடுத்து பைனரியாக சேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாடலில் ஒரு சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, we can't find 1's complement for 28 base 10, state reason. இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. 28க்கு ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பருக்கு ஏன் வந்து நம்ம 1's complement கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரீசன் எழுதணும், ஓகேவா? அடுத்து, list the encoding system for characters in memory. 4 encoding system இருக்கும். BCD, ASCII, ABCDக்கு ISCI, Unicode, அந்த 5மே எழுதணும், ஓகேவா? அப்ரிவேஷனோடு எழுதுங்க. அடுத்து, டிஸ்கிரைப் BCD பற்றி மட்டும் எழுதுங்க. அடுத்து, வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா? அடுத்து, வாட் ஆர் டிரைவ்டு கேட்ஸ், என்னென்ன கேட்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. ரைட் த டிமார்கன்ஸ் லா, டிமார்கன்ஸ் தியரம் இருக்கும் இல்லையா, 2 தியரமும் எழுதணும். ரைட் த அசோசிட்டிவ் லா, அசோசிட்டிவ் லாவில் 2 இருக்கும் இல்லையா, அந்த லா 2மே எழுதணும். இந்த மாதிரி வந்து எந்த லா வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 2 கொடுத்துருக்கேன், எல்லா லாஸுமே படித்து வச்சுக்கோங்க. எந்த லா வேணாலும் 2 மார்க்கில் கேட்கலாம். அந்த எக்ஸாம்பிளுக்கு மாடலுக்கு தான் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதனால் இது 2 தான் கேட்பாங்கன்னு இல்லை, எந்த லா வேணாலும் கேட்கலாம். ஸோ எல்லா லாவையும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோப்ராசர்? இந்த கொஷின் வேறு ஒன்றும் இல்லை, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோப்ராசர் இருக்கு இல்லையா, கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் லென்த் இருக்கு இல்லையா, அது 3 தான். அடுத்து, வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு எழுதுங்க. வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர்? இது வந்து புக்குக்குள்ளே இருக்கும், 2 லைன் இருக்கும், அந்த லைன் ஆன்சர் எழுதுங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் ஹெச்டிஎம்ஐனா என்னன்னு எழுதணும். அடுத்து, வாட் இஸ் அ பஸ், ரைட் இட்ஸ் டைப்ஸ். இதுவுமே புக் பேக்கில் இருக்காது. பஸ்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன, கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், 3 பஸ் எழுதணும். பஸ்னா என்னன்னு எழுதணும். அடுத்து, வாட் இஸ் PS2 போர்ட் அண்ட் SCSI போர்ட்? வாட் இஸ் சீரியல் போர்ட் அண்ட் பேரலல் போர்ட்? இந்த 2 கொஷினும் புக் பேக்கில் இருக்காது, புக்குக்குள்ளே இருக்கும். ஆல்ரெடி நடத்தும் போதே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 2 கொஷினும் இந்த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸை கண்டிப்பாக எப்பவும் கேட்பாங்கன்னு. ஸோ இந்த 4 போர்ட்ஸையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, இதுலேருந்து ஒன்று கேட்பாங்க, சரியா? அடுத்தது, வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? அடுத்து, வாட் இஸ் GUI? List out the distribution of Linux operating system. What are the security management features available in operating system? What is multiprocessing? What are the different operating system in computer? இது வந்து டெய்லி நீங்கள் எழுதி காமிச்ச கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே, ஓகேவா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. இந்த 30 கொஸ்டின்ஸ் 1 to 4 லெசனில் 30 கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த மாடலில் 5 மார்க்குள்ளேருந்து எந்த 2 மார்க் வேணாலும் கேட்கலாம். ஸோ 5 மார்க் படிக்கும்போது உங்களுக்கு அந்த 2 மார்க் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதை மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நான் கொடுக்கல. ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸும் படிங்க. இதுக்கு PDF-ஆக ஒரு PDF ஃபார்மெட்டில் ஒரு ஃபைலும் அனுப்புகிறேன், ஓகேவா? இந்த 30 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும், அந்த PDF ஃபார்மெட்டில். அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த கொஷின்ஸ்லேருந்து செலக்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு நான் அனுப்புவேன். கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஸ்ட்டுக்கு கொஷின் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டவுட்டை கேட்டுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு கொஷின் கொடுத்ததுக்கப்புறம் நான் டவுட்டை வந்து சொல்ல மாட்டேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த PDF ஃபைலில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் 30 கொஷின்ஸும் படிச்சுட்டு அதில் டவுட் இருந்துச்சுன்னா முன்னாடியே கேட்டுக்கோங்க. டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் டவுட் சொல்லி தர மாட்டேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.